வெல்கம் டு கோவை கசன்ஸ். இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. 10 மினிட்ஸில் நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாங்க. சாஃப்டான கொழுக்கட்டை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ இல்லை தேவையான அளவு அஸ்கா சர்க்கரையோ எடுத்துக்கோங்க. கூடவே அரை மூடி அளவு தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ட்ரையாக இருக்கிற ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கேங்க. இதுலேயே நம்ம பர்ஃபெக்டான கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக செஞ்சு எடுத்துடலாங்க. வறுத்துட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. அந்த கேப்பில் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற அந்த கேப்பில் நம்மளுக்கு மாவும் ஆறிடுங்க. ஓரளவுக்கு மாவு ஆறுனதையுமே அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லை ஸ்பேச்சுலாவோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததையுமே இது ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துட்டு இதில் நம்ம நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது மாவு ரொம்ப சாஃப்ட் ஆயிருங்க. அதே போல் தேங்காய் எண்ணெயுடைய ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த அளவு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு ஈரமான துணியை வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு மாவு சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்தது கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயில் பாதி தேங்காய்க்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மீதி பாதி இருக்கிற தேங்காய்க்கு நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை சர்க்கரையோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. பட் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரோ இல்லைன்னா உங்ககிட்ட வாழை இலை இருக்குன்னா வாழை இலையோ எதையோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தடவி விட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் நீங்கள் எந்த மோல்டு எடுத்து வச்சுருக்கிறீங்களோ அதுலேயும் நல்லா தேங்காய் எண்ணெயை பூசி வச்சுருங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மூடி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு திருப்பியும் அதை மூடி வச்சுருங்க. இல்லைன்னா மாவு ட்ரை ஆயிரும். இதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்ச மாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மோல்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு இது இப்படி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. இப்போ இதையும் நம்ம மோல்டு மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மோல்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு குழியாக இருக்கோ அந்த ஷேப்புக்கு இது வந்துடும். இப்போ இது மேலே நம்ம பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை இதில் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி அமுத்தினோம்னா அது கரெக்டாக அந்த ஷேப் வந்துடுங்க. பாருங்கள் அதுவே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த மோல்டோட ஷேப்புக்கு கொழுக்கட்டை வந்துருச்சு. விரிசலே இல்லாமல் மாவு பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் தேங்காய் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவை கொஞ்சமாக எடுத்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிற மாவை எடுத்து நம்ம மோல்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதனுடைய ஷேப்புக்கு வந்துடுங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா இந்த மோல்டோட ஷேப்புக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக வர மாவு எல்லாமே நம்ம அடுத்த கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது நம்ம தேங்காயோட சேர்த்த சர்க்கரை அது நல்லா சூடாகும் போது அது நல்லா மெல்ட் ஆகி அப்படியே ஜூஸியாக இந்த கொழுக்கட்டைக்குள்ளே இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி இட்லி சட்டியில் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய்.